ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் மகேஷ் உங்கள் எஸ்கேஎஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லேருந்து பேசுகிறேன். பில்டிங் லிஃப்டிங் அண்ட் ஷிஃப்டிங் கம்பெனி. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க மதுரவாயில் ஒரு சைட்லேருந்து இருக்கோம். இது நம்ம 2வது ப்ராஜெக்ட் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது. வாங்க இன்றைக்கி இந்த சைட்டை பற்றி விரைவாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த பில்டிங் வந்து ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். இது ஆல்ரெடி நம்ம வந்து ரோட் லெவலுக்கு கரெக்டாக இருந்தனால மழை தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அதோட இப்போ இந்த பில்டிங்கை வந்து 5 feet ரேஸ் பண்ணி சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ கடந்த வாரமே நம்ம 1 feet 6 inches பில்டிங்கை தூக்கிட்டோம். அதோட தான் நீங்கள் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் பார்ப்பீங்க. பேசிக்கலி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக ஒரு டிகிங் பண்ணி எப்படி வந்து எவ்ரி பில்லர்ஸ்க்கு கீழேயும் ப்ளஸ் வால்ஸ்க்கு கீழேயும் எந்த மாதிரி ஜாக் செட் பண்ணியிருக்கோன்னா அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்களை நீங்கள் பார்த்த மாதிரி கடந்த வாரமே 1 அடி 6 inch வரைக்கும் தூக்குனது. இன்றைக்கு செகண்ட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த பில்டிங் வந்து 3 அடி 3 inch வரைக்கும் நம்ம தூக்க போகிறோம். ஆல்ரெடி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓரளவுக்கு லெவல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம உள்ளே வந்து பார்க்க போகிறோம். மக்களே இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது ஹால் ஏரியா. ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள் எப்படி வந்து ஜாக் செட்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து டோட்டலி வந்து குட்காஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக நிப்பாட்டுறது. இந்த டோட்டல் சேனல்ஸ் எல்லாமே சேனல் மேலே தான் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, போன வாரம் வரைக்கும் நம்மள வந்து இதில் வந்து 18 inch பிரிக் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்தது 14 inch பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 14 inch பிரிக் ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இதுதான் 14 inch பிரிக் ஒர்க்கு டோட்டலாகவே. இது வரைக்கும் பில்டிங் வந்து 2 அடி 3 inch தூக்கிட்டோம். இன்னும் 1 அடி தூக்க வேண்டியது. இது அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்தில் தூக்கிட போகிறாங்க. ஸோ மக்களை இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படியாவது இந்த பில்டிங் அடுத்து 5 அடி வரைக்கும் தூக்கணும். அதுதான் நான் ப்ரே பண்ணிக்க போகிறேன். 5 அடி வரைக்கும் தூக்குனதுக்கப்புறம் 9க்கு 12 பிளென்த் பீம் ஃபுல்லாக போட்டு ஸ்ட்ரக்சரை அதை மேலே ரெஸ்ட் பண்ணுறது. ஸோ இங்கே ஒர்க் வந்து வெறும் பில்டிங் லிஃப்ட் பண்ணுறது மட்டும் இல்லை. எங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, கீழே ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி சூப்பரான ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி பில்டிங்க்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்திங் கொடுத்து அடுத்த ஒரு 20-25 வருஷத்துக்கு கூட இன்னும் லாங் லைஃப் பில்டிங் கொடுக்கணும். அதுதான் எங்களோட பேசிக் கான்செப்ட். ஸோ மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பில்டிங் லிஃப்டிங் பண்ணுறோம், என்ன மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வெறும் ரோட் லெவலில் இருக்க பில்டிங் மட்டும் கிடையாது. யாராவது ஃபுல்லாக பில்டிங் கட்டிட்டாங்க, எனக்கு கார் பார்க்கிங் இஷ்யூ இருக்குது, அப்படி இருக்கும் கூட பில்டிங் 8 feet 10 feet லிஃப்ட் பண்ணி கீழே ஸ்டில் பார்க்கிங் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தாட் இருக்குது உங்கள் பில்டிங் லிஃப்டிங் பண்ணணும்னா நீங்கள் யாரை கான்டெக்ட் பண்ணாங்கன்னா, எஸ்கேஎஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பில்டிங் லிஃப்டிங் அண்ட் ஷிஃப்டிங் கம்பெனி. எங்கள் ஆஃபீஸ் பல்லாவரத்தில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் 7988159436. ஓனர் பேர் வந்து மிஸ்டர் ஜஸ்பிரீத் சிங்.